ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை இந்த காலை வேளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும், ஒரு வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்தும், ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்கும், ஒரு வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும். அந்த ஒரு வார்த்தைக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்ப அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி பிஸியாக வெளியே போயிட்டுருப்பீங்க, இல்லை பிஸியாக ஏதாவது ஒரு காரியத்தில் செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் அந்த அவசரமான நேரத்தில் உங்களை தேடி வர்ற இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. விசேஷமாக பாருங்கள், வேதத்தில் வாசிக்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதை பார்த்திங்கன்னா, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ஆண்டவர், சுத்தமாகு என்றார். உடனே அந்த குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு குஷ்டரோகியான மனிதனை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த குஷ்டரோகியான மனுஷனுக்கு சுகமாகும் என்று விரும்புகிறார். ஆண்டவரை பார்த்து கெஞ்சுகிறார், ஆண்டவரே நான் சுத்தமாகணும், நான் என்ன செய்கிறது? அப்போ ஆண்டவர் பாருங்க, நிறைய பிரசங்கமெல்லாம் பண்ணலை. அதில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமானது. அப்படி குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றான். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு சுத்தமாக. எனக்கு அருமையானவர்களே, அந்த நிமிஷமே அவன் சுத்தமானான். இன்றைக்கி ஒருவேளை பல மருத்துவர்கிட்ட போய் பல மருந்து சாப்பிட்டு பல ஊசி போட்டு பல விதமான ட்ரீட்மெண்ட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்குங்கப்பா, உமக்கு சித்தமானால் என்னை விடுதலை ஆக்குங்கப்பா, உமக்கு சித்தமானால் என்னை காப்பாற்றுங்க, உமக்கு சித்தமான எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி அந்த குஷ்டரோகியை சுகமாக்கின ஆண்டவர் இப்போ உங்களை பார்த்து, நீ சுகமாகும் மகனே, நீ விடுதலாகிருமேனா, உனக்கு சுகம் உண்டாகும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதை விசுவாசிங்க, நிச்சயமாக நீங்கள் சுகமாவீங்க. அது கேன்சராக இருக்கலாம், அது HIV இருக்கலாம், அது கொரோனாவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும், அந்த கொரோனா எங்கே போகணுன்னு தெரியாது, அந்த குஷ்டரோகம் எங்கே போகணுன்னு தெரியாது, அந்த கேன்சர் எங்கே போகணுன்னு தெரியாது. அம்மா ஐயா, நீங்கள் ஒரு வேளை சோர்ந்து போயிருப்பீங்க, ரொம்ப சலித்து போயிருப்பீங்க, மறுபடியும் நம்பிக்கை இழந்து போயிருப்பீங்க. கவலையே படாதீங்க. அவ்வளோ கொடி அழுகி போன குஷ்டரோகத்தை ஒரு வார்த்தையில் சுகமாக்கின ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா? கட்டாயம் சுகம் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, என் அருமையான சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த அம்மாவுக்காக, இந்த ஐயாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில் ஆண்டவரே சோர்ந்து போயும், ஆண்டவரே மிகவும் நொந்து போயும், ஆண்டவரே மிகவும் வேதனைப்பட்ட நிலைமையில், ஆண்டவரே இந்த குஷ்டரோகி சொன்னார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் சுத்தமாக்கும் என்று சொன்னது போல இப்பொழுது என்னை சுத்தமாக்க முடியும், நம்ம சுகமாக்க முடியும். ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே என்று யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நேர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, மகனே நீ சுகமாகிரும், நீ சுகமாகிரும், உன் வியாதி சுகமாகட்டும், கேன்சர் சுகமாகட்டும், கட்டி சுகமாகட்டும், கொரோனா சுகமாகட்டும், வேதனை மாறட்டும், தலைவலி மாறட்டும், நெஞ்சுவலி மாறட்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அந்த ஒரு வார்த்தை அவர்களை குணமாக்கட்டும், குணமாக்கட்டும். இப்பொழுதே குணம் உண்டாவதாக, இப்பொழுதே சுகம் உண்டாவதாக, இப்பொழுதே ஒரு அற்புதம் நடப்பதாக, இப்பொழுது ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாவதாக. சாமி கண்ணீர் மாறட்டும்ப்பா, அவன் கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கட்டும்.
குஷ்டரோகி சுகமாய் எழுந்து படுக்கை விட்டு எழுந்தது போல உங்களுடைய மகன் படுக்கை விட்டு எழுந்திருக்கட்டும். இந்த அம்மா படுக்கை விட்டு எழுந்திருக்கட்டும். இந்த சிறு பிள்ளை படுக்கை விட்டு எழுந்திருக்கட்டும். அவங்க சுகமாய் வாழட்டும். அவங்க சுகமாய் வாழட்டும். உங்கள் வார்த்தை புறப்பட்டு சென்று அவர்களை சுகமாக்கணுக்கா கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பா நேயர்களே, ஆண்டவர் உங்களை சுகமாக்கிட்டார். கவலைப்படாதீங்க. செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நல்லா இருப்பீங்க. நல்லா இருந்தால் உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு கூட வர நாட்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.